Hi friends, இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். saree பாத்தீங்கன்னா பார்டர் வர்க் ஃபுல்லா காப்பர் ஜரியில இருக்கு. saree ஃபுல்லாவே சில்வர் ஜரி வந்திருக்கு. கஸ்டமர் பாத்தீங்கன்னா சிம்பிளான வர்க் கேட்டிருக்காங்க. த்ரெட் பீட்ஸ் எல்லாமே காப்பர் கலர்ல வரணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 லைன் வந்து ஜரி வர்க் போட்டுட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி வர்க் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜரியில செயின் ஸ்டிச் போடும்போது குட்டி குட்டி செயினா போடணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ப்ளவுஸ் வர்க் முடியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பெருசா போட்டு முடிச்சிருவாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ப்ளவுஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன செயினா தான் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் பண்றவங்களுக்கும் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் எப்பயும் போல் 2 பீட்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் எடுக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நரம்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நரம்பை யூஸ் பண்ணி பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் தெரியாத கஸ்டமர் அயன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹீட்டில் அந்த நரம்பு மெல்ட் ஆகிடும். இப்போ ப்ளவுஸுமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் எப்பயுமே ஸ்விங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு பீட்ஸ் லைனும் முடிக்கும்போது நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து தான் அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்பர் 4 mmல பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். காப்பர் ஜரின்றதுனால ஃபுல்லாக காப்பர் ஒர்க்கே போடுறத விட காப்பர் பீட்ஸ் கூட பேர்ல் பீட்ஸ் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ பேர்ல் பீட்டில் 4 mm பீட்ஸ் வச்சு ஒரு சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 3 mm 4 mm பீட்ஸ் எந்த பீட்ஸாக இருந்தாலும் சிங்கிள் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். டபுள் பீட் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அடுத்து சுகர் பீட் 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் தான் நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். இந்த குந்தன் பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற குந்தன் ஸ்டோன், நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற ஸ்டோன் கிடையாது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபாயிலாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற குந்தன் ஸ்டோனில் சில்வர் ஃபாயில் இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டோன் தாஞ்சூர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுற ஸ்டோன். ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில சின்னதாக ஒரு கேப் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டோனை ஒட்டி ட்ரை ஆக விட்டுடலாம். நம்ம போட்டிருக்க க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னவே நம்ம ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஈவனாக ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். க்ளூ ட்ரை ஆகிறதுக்குள்ளவே க்ளூ ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டோனை ஒட்டியே இப்போ ஒரு லைன் திரும்பவும் காப்பர் சுகர் பீடை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க் கொடுக்குறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா saree கூடவே வந்த ப்ளவுஸ்ன்றதுனால இந்த பார்டரில் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாகவே வந்து ஜரி ஒர்க்காக தான் இருக்குது. அப்போ நம்ம ஆரி ஒர்க் நீடியில் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பார்டர்லலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணணும். நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸே பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். அந்த உள்ளே இருக்கிற ஜரியெல்லாம் நம்ம ஆரி நீடியில் மாட்டி வெளியே வந்துட்டு ரொம்ப சுருக்கமாக ஆகிடும். ப்ளவுஸே வீணாக போயிடும். அதனால் ரொம்ப மெதுவாக ஒர்க் பண்ணணும். ஸ்லீவில் புட்டா ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோனையும் அங்கங்கே ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கு இடையில இருக்கிற கேப்பை பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேப்புக்கும் சிங்கிளாக தான் நம்ம நாட் போடணும். பார்டர் ஹெவியாக இருக்கிறதுனால நீடில் உள்ளே இறங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புட்டாஸ்க்கு ஒட்டியிருக்க ஸ்டோனை சுற்றியுமே இதே மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு என்ன ஒர்க் பண்ணமோ சேம் ஒர்க்கு பேக் நெக்குக்கும் பண்ணியாச்சு. ஸ்லீவில் கொடுத்த மாதிரி அங்கங்கே ஸ்டோன் ஒட்டி புட்டா ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ சேம் இதே தான் ஃப்ரண்ட் நெக்லையுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.